ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவராகிய உயிர்த்தெழுந்த நாளிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறாங்களா? அந்த நாளிலும் நம்ம சந்திக்க முடியாது கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். என் அன்பு தேவ பிள்ளையே, கடந்த நாட்களிலே என்னுடைய ஊழியத்திற்காக, குடும்பத்திற்காக, போக்குவரத்திற்காக செபித்த உங்கள் யாவருக்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். 23ஆம் தேதி மாலை இரவு வேளையிலே தேவனாகிய கர்த்தர் அருமையாய் ஆச்சரியமாக ஆண்டவர் விடுதலையோடு கூட தேவன் அந்த கூட்டத்தை நடத்தினார். நாமக்கல் மாவட்டத்தில் பர்த்திம் வேலூர் அப்படி என்கிற பகுதியிலே தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அந்த இடத்திலே என் அன்பு தேவப்பிள்ளையே, அநேக ஜனங்களுடைய கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்தார். விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். அநேகர்களுக்கு வியக்கத்தக்கதான காரியத்தை கர்த்தர் செய்து முடித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கு அடுத்த நாள் கரூர் மாவட்டத்தில் வெங்கமேடு அப்படிங்கிற பகுதியிலே, கரூர் சிட்டிக்குள்ளாக அங்கே கூட்டத்தை ஆண்டவர் ஒழுங்கு பண்ணியிருந்தார். திறப்பின் வாசல் ஜெபம். அங்கேயும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அங்கேயும் கர்த்தர் அநேக ஜனங்களுடைய கட்டுகளை அவிழ்த்தார். தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் ஒவ்வொருவர் பேசினார். வந்தவர்கள் எல்லாம் சொன்னார்கள், கர்த்தர் எங்களோடு கூட பேசினார், நாங்கள் வந்தது எங்களுக்கு நல்லது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி அநேகர் கர்த்தரை புகழ்ந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 2வது நாள் கூட்டம் காலையிலே முடித்துவிட்டு மதியம் நேரம், அந்த நேரத்தில் கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படியாக காஸ்பல் ட்ரக் அப்படிங்கிற ஒரு வாகனம், சுவிசேஷ வாகனத்தை அந்த கரூர் மாவட்டத்திற்காக கொடுக்கப்பட்டிருந்தது. அதை பிரதிஷ்டை செய்யும்படியாக அடியனுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். இந்த காஸ்பல் ட்ரக் என்பது என் அன்பு தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் ஒரு தரிசனத்தை உண்டாக்கி அருமையான பிஷப் கிங்ஸ்லி அனிதா அவர்களுக்கு இந்த தரிசனத்தை கொடுத்து ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் ஒவ்வொரு வாகனத்தை அவர்கள் ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறார்கள். நேற்று தினத்தில் கரூர் மாவட்டத்திற்கு வந்த வாகனத்தை பிரதிஷ்டை செய்ய அடியனுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு தருணத்தை கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாகனத்தை கொடுத்த பிஷப்பை அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாகனங்கள் எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் ரட்சிப்பின் கரம் இறங்கட்டும். இதற்காக செபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய ஊழியத்திற்காக தொடர்ந்து செபிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, வருகின்ற புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் திருவண்ணாமலை மாவட்டத்திலே கூடலூர் அப்படிங்கிற பகுதியிலே 2 நாள் கூட்டம், மாலையில் ஒரு கூட்டம், அடுத்த நாள் மறாவது நாள் வியாழக்கிழமை உபவாச கூட்டம் நடக்கிறது. திருவண்ணாமலையில் இருக்கிற அன்பு பிள்ளைகள் இதனுடைய முகவரியை நீங்கள் அறிந்து கடந்து வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. உங்கள் பகுதியிலும் அடியனை எடுத்து நீங்கள் பயன்படுத்த விருப்பம் இருக்குமானால், ஜனங்களுக்குள்ளாக ஒரு டெலிவரன்ஸ் உண்டாக வேண்டும் என்கிற வாஞ்சையும் தரிசனமும் இருக்குமானால் நீங்கள் அடியனை அழைக்கலாம். என்னுடைய ஃபோன் நம்பர் இந்த யூடியூப்பில் இருக்கிறது. நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களை, இந்த நாளிலே கூட எல்லாம் சபைக்கு போயிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அறிவுரை சொல்ல எனக்கு உரிமை இருந்தாலும் அதிகாரம் இருந்தாலும், தேவனாகிய கர்த்தர் யாருக்கு அறிவுரை சொல்லலாம், யாருக்கு போதிக்கலாம், யாருக்கு போதிக்கக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யாருக்கு சொல்லலாம், சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அப்படி பார்த்தா, ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 28வது அதிகாரம். பாஸ்டர் எடுத்துக்கிட்டார்னு நினைக்கிறேன், பாஸ்டர் திட்ட போகிறாருன்னு நினைக்கிறேன். அப்படி தானே யோசிக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. 28வது அதிகாரம் 9வது வசனம். அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்கப்பட்டவர்களுக்குமே அப்படி என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. என் அன்பு தேவப்பிள்ளை, யாருக்கு ஆண்டவர் அறிவை உணர்த்துவார், யாருக்கு போதிப்பார்? அல்லேலூயா. தேவ சமூகத்துக்குள்ளாக குழந்தைகளுக்கு என்ன பண்ண முடியாது, போதிக்க முடியாது, அவர்களுக்கு தெரியாது. பால் மறந்தவர்களுக்கு, என் அன்பு தேவ பிள்ளையே, அந்த கருத்து தெரிகிறவர்களுக்கு, சொன்னால் புரிந்து கொள்கிறவர்களுக்கு,
அவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அறிவை போதிப்பார், உபதேசிப்பார், உணர்த்துவார். அப்போ இன்னமும் நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பால் குடிக்கிற குழந்தையை போலவே இருக்கிறோம். பவுல் சொல்லுகிறது போல. பிரியமானவர்களே, அந்த நிலைமையை விட்டு வெளியே வாங்க. கர்த்தரை தேடுங்க, கர்த்தருடைய சமூகத்தை நாடுங்க, கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க. நீ ஒன்றும் குழந்தை கிடையாது. நான் அநேக முறை என் அன்பு தேவ பிள்ளையை சிலரெல்லாம் பார்த்தா திட்டியே இருக்கிறேன். சபைக்கு வரலனாக்கா என் பாஸுக்கு என்னை கேட்கல, சாரி அப்பா என்னை கேட்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா, அப்பா என்னை கேட்கல, இன்றைக்கி சபைக்கு வரலையே, அப்பா என்னை கேட்கல அப்படின்னெல்லாம் மற்றவங்கிட்ட விசுவாசிக்கிட்ட சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், இது யாரோ காது மூலிமா காது வந்தது, காதில் வந்து விழுந்ததில்லை. நேரடியாகவும் நான் திட்டியும் இருக்கிறேன். நீ என்ன குழந்தையா? நீ பால் குடிக்கிற குழந்தையா? அல்லேலூயா, நல்ல எருமை கடை வயசாக போட்டுட்டு இருக்கிற, சபைக்கு வரலன்னு சொல்லி உன்னை ஒரு ஆள் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லியெல்லாம், அதை உரிமையிலும் அந்த என்னது அதிகாரத்தின் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த தகப்பன் என்கிற உரிமையிலும் பிள்ளையை திட்டுகிற அந்த அதிகாரத்தை நான் எடுத்துக்கொள்வது அதிகமாய் உண்டு. இப்பொழுதும் கூட என் அன்பு தேவ பிள்ளையை, நீங்கள் என்ன குழந்தையா பாலை குடிச்சிட்டு இருக்கிறீங்க? ஏன் ஆண்டவருடைய ஆராதனைக்கு போகணும்னு தெரியாதா? இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தை நாடணும்னு தெரியாதா? ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தணும்னு தெரியாதா? கர்த்தருக்கு ஆராதனை செய்ய போவோம், ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன உடனே தாவீதுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டானதே, அந்த மகிழ்ச்சி உனக்கு வராதா? அல்லேலூயா, வாரம் உன்னை கேட்டுக்கிட்டவா இருப்பாங்க. ஏன்பா சபைக்கு வரல, ஏன்பா சபைக்கு வரல, ஏன்பா லேட்டாக வந்தேன்னு சொல்லி கேட்பாங்க. நீ என்ன பாலை குடிச்சிக்கிட்டு இருக்கிற? இத்தனை வயசாகுதே, அல்லேலூயா, வாலிப வயசாகிறதே, அல்லேலூயா, திருமணமாக இருக்குதே, குழந்தையும் பெற்றுட்டியே, பேரம்பேத்தியும் எடுத்துட்டியே, இவ்வளோ வயசாகியும் உனக்கு புத்தி சொல்லணுமா, அறிவை உணர்த்தணுமா? ஆண்டவர் கேட்குறாரு, நான் கேட்கல. அல்லேலூயா. அதனால் தேவ சமூகத்துக்குள்ளா இந்த அறிவு, இந்த புத்தி ஆண்டவர் உணர்த்தணும் என்பது கிடையாது, நமக்குள்ளாகவே இருக்கிறது. ஓய்வு நாளை ஆசாரிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகையால் கர்த்தருடைய நாளை அசட்டை பண்ண வேண்டாம். கர்த்தர் உயர்த்திருந்த நாளை ஆசாரிப்போம், கர்த்தரை துதிப்போம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போமா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவர் நன்றியோடு துதிக்கிறோம். யாருக்கு புத்தி சொல்லணும், யாருக்கு புத்தி சொல்லணும், யாருக்கு அறிவை உணர்த்தணும், யாருக்கு ஆண்டவரை போதகத்தை உபதேசிக்கணும் என்பதை கர்த்தர் அருமையாக எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்க. அப்படியாய் ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம். பிள்ளைகள் புத்தியாக நடந்து கொண்டு உண்மை ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்யும். தாழ்த்துகிறையா, இந்த நாளிலும் பிறந்தநாள் திருமணம் கொண்டாடு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் பிதா குமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன். இந்த 2 நாள் கூட்டத்திற்காக 23ஆம் தேதி 24ஆம் தேதி கர்த்தர் அடியனை பயன்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் போக்குவரத்தில் உம்முடைய கரை இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா உடைய கரம் கூட இருக்கட்டும். விசேஷமான சுவிசேஷ ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ட்ரக்குக்காக நாங்கள் செபிக்கிறோம், அந்த வாகனத்துக்காக செபிக்கிறேன், அதை கொடுத்த பிஷப்புக்காக நாங்கள் செபிக்கிறோம். பயன்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஞானமாக பயன்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. உடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுங்க. பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. இதோ ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வருகிற ஆண்டவரே புதன் வேளையில் நடக்கிற கூட்டத்துக்காக நான் செபிக்கிறேன். திருவண்ணாமலை கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பாஸ்டர் ஆண்டவரே சாமரிதாஸ் ஆண்டவரே எத்தனை வைராக்கியமாக ஏக்கத்தோடு நடத்துகிறார். ஆண்டவரே, ஒரு பெரிய விடுதலையும் ஆண்டவரே ஆத்தும மீட்பையும் கர்த்தர் உண்டாக்க முடியாது, ரட்சிப்பை உண்டாக்க முடியாது. செபிக்கிறேன். பெரிய காரியத்தை ஒவ்வொரு ஊழியர்களுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டவரை சபை மக்களுக்காக செபிக்கிறேன், சபை ஊழியர்களுக்காக செபிக்கிறேன், சபைகளுக்காக செபிக்கிறேன். கர்த்தர் இந்த அறிவை, இந்த ஆண்டவரே உபதேசத்தை கர்த்தர் உணர்த்துவீராக, போதிப்பீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.